ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ வரலன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்தது. நிறைய பேர் மோட்டிவேட்டும் பண்ண மாட்டேறீங்க, ஆர்க் வேணும்னு கேட்குறீங்க, பட் வீடியோவுக்கு லைக் பண்ண மாட்டேறீங்க. நான் சப்ஸ்கிரைபாக கேட்டேன், லைக் தானே கேட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆர்க் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு 2 வாட்டி கேட்டார். பட் நான் போடுறேன், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் பண்ணி சப்போர்ட் கொடுக்க மாட்டேறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருந்தேன். அப்புறம் ஹாய் ப்ரோ, நான் பார்த்தீங்கன்னா உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு உங்களோட பேரை சொல்லி சொல்கிறாரு. நாசில் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு இந்த மாதிரி பேர் சொல்லணும்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஒன்று மனத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்களே போதும், உங்கள் பேர் நான் அடுத்த வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு தான் டைம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக போன வீடியோவில் கேட்டிருந்தேன், நம்ம வந்து ராப்டர் டைம் இல்லாமல் ட்ரைக்கு டைம் பண்ணாமல் சொல்லிட்டு. அது நிறைய பேர் கொடுத்த ஒரே சஜஷன், ப்ரோ ட்ரைக் டைம் பண்ணுங்க ப்ரோ, ட்ரைக் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைக் டைம் பண்ணுங்க, ட்ரைக் டைம் பண்ணுங்க சொன்னீங்க. ஸோ அதே டைம் பண்ணிடலான்னு இருக்கேன். பட் ட்ரைக்கே சாதாரணமாக இல்லை, ட்ராப் வச்சு டைம் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது. ட்ராப்பை நீங்கள் எப்படி செய்கிறதும் கூட நான் சொல்லிடுறேன். நிறைய வேணாம், கொஞ்சம் பொருள் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்கோட்டிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி போட வச்சுருப்பேன். ஏன்னா நான் ட்ரைக்கு முக்கியமாக தேவைப்பட்டது இதுதான், நார்கோ பெரிஸ் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்கோட்டிக்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வச்சு எத்தனை செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே 8 செய்ய முடியுதா, நல்லது. இதுவே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ 8 வச்சு நான் என்னத்தை பண்ணுறது. ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக 33 இருக்குது. இன்னும் ஒரு 5 செஞ்சு வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் செய்ய போயிடுறேன். ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையை உங்களுக்கு நடுவில் காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காட்டை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதான் கட் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேவை வேண்டியது பார்த்தீங்கன்னா 4 ஃபவுண்டேஷனு. ஸோ இந்த 4 ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட் நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சிங்கன்னா அழகாக ட்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சு டைம் பண்ணிடலாம். ட்ராப் வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, அவனை அதில் மாட்ட வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் பரவாயில்ல, அதெல்லாம் ரொம்ப ஈஸி செஞ்சிடலாம். ஆனால் எந்த மாதிரி இடம் உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்படியே கொஞ்சமாக நான் வந்து ட்ராப்பு மொத்தமாக முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இடம் ஏன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், அடையாளத்தை செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடச்சிட்டே இருந்தேன். ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தான் கிஃப்ட்டு, ராப்டு காஸ்ட்யூமா, என்னது அது? ஓகே அனிமல் காஸ்ட்யூம்னு நினைக்கிறேன். ராப்டருக்கு போட முடியுமான்னு தெரியல. பட் நம்ம ராப்டர் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது என்னென்னு எனக்கு தெரியல. அது காஸ்ட்யூமாக தான் இருக்கும், தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வேகமாக உடச்சிடலாம். ஸோ அந்த கேப்பில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 2K அடிக்கணும். ஸோ பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டோர் ஃப்ரேம் தேவைப்படும். கொஞ்சமாக அப்படியே க்ரியேட் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் ப்ரோ இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், எனக்குள்ளே 5 டோர் ஃப்ரேமு, 4 ஃபவுண்டேஷன். இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் வெயிட் ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 4 ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரேம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 16 டோர் ஃப்ரேம் தேவைப்படும். 16 டோர் ஃப்ரேம், அவ்வளோ டோர் ஃப்ரேம் நான் செய்கிறதுக்கு எங்கடா போவேன். சரி, நிறைய விட்டு தேவைப்படுது. நான் கொஞ்சமாக 16 டோர் ஃப்ரேமை செஞ்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு செஞ்சுட்டா மொத்தம் 6 ஆகிடுச்சு. இன்னும் இதோட எனக்கு 3 மடங்கு தேவைப்படுது. விளங்குதுரா. ஓகே, நான் அப்படியே கிராஃப்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து கிராஃப்ட் பண்ணிவிட்டால் மொத்த ட்ராப்பும் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் பண்ண வேண்டியதை பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு பிடிச்ச கலரில் ஒருத்தர் நிற்கிறான்னு நினச்சேன். பார்த்தா சிவப்பு இல்லை, எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு தான். பட் அவன் ரெட் இல்லை கைஸ், ஏதோ ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கான். 10வது லெவலா? ஐயோ, நீ எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டில் இருந்தால் நீ 1வது லெவல் இருந்தால் கூட பிடிச்சிருப்பான்டா. ஆச்சு, ஓகே விடுங்க. 90வது லெவல் போடு வேறு மாதிரியா. நான் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ் மாதிரி ஏன் சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இவனை அடித்து தான் நான் இழுத்துட்டு போகணும். அப்படி இழுத்துட்டு போனால் இவன் என்னை துரத்துவான். ஏன் ப்ரோ 2 ட்ரைக்கு சமாளிக்க மாட்டேங்கிட்டேன்? 2 ட்ரைக்கு சமாளிச்சிடலாம். இருங்க, நான் அப்படியே அந்த சைடு போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னடா பண்ணுறேன்? நான் கூட ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சேன், பார்த்தா அவன் தேவையில்லாத பார்த்துட்ருக்கான். ஓகே, இப்படியே நான் கொஞ்சம் போகிறேன். என்னடா நவரும் இல்லை? ஓகே, கிளிச் ஆகிடுச்சு போல். ஓகே, இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வருவான். நான் அவனை அடித்தா இவனை பார்த்தா அவன் ஓடி வரான். மொத்தம் 4 ட்ரைக்கு என் பின்னாடி வந்தால் கண்டிப்பாக நான் தாக்க பிடிக்க மாட்டேன். மை காட், லெவல் இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சலாம். 35 வச்சுப்போ. ஓகே, இப்போ இவன் எத்தனை லெவல்ரா? மினிமம் ஒரு 50 மேலாவது இருக்குடா டைம் பண்ணுறதுக்கு. 85, அவன் 90. இந்த 2 பேரில் யாரை டைம் பண்ணுறது? ஆனால் யார் அடித்தாலும் 4 பேருமே வருவானுங்க. வெறுப்பு கைஸ். இப்போ என்ன பண்ணுறது தெரில. ஒரு சின்ன ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி போட்டு தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராப் வண்டி வச்சுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு வந்து டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் ட்ராப்பை செட் பண்ணிடுறேன். அது எப்படி ட்ராப்பை செட் பண்ணால் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா
இதெல்லாம் நான் போகிறதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆர்க் வீடியோ கேட்குறீங்க, பட் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, பார்க்குறது பாதி பேராவது லைக் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சமாக அது ஹார்ட் ஒர்க் மாதிரியாவது கொடுங்க. ஓகே 16 இருக்குது. இது தூக்கி போட்டு கொஞ்சம் முன்னாடி போவோம். அப்படி தான் வேலையாகும். ஓகே 1 ஆனால் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். பட் சோம்பேறித்தனம் பட தேவையில்லை. அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். நீங்கள் யோசிக்கலாம் பேரசார் எடுத்துன்னு போக வேண்டியதானு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே போய் நான் ட்ரைக் அடிச்சேன்னா ட்ரைக்கு அவனுக்கு சண்டைக்கு போவானுங்க. நான் ட்ரைக்கு இதுங்க 2 பேரும் பேசிவில் போட்டால் நியூட்ரலில் போட மறந்துட்டேன்னா அவ்வளோதான், அவனுங்க செத்து போயிடுவானுங்க. ஸோ அதுக்கு தேவையில்லாமல் சோம்பேறித்தனம் படம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போய்ட்டு வரேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் பக்காவாக இருக்கும். ஸோ நான் எப்படி ட்ராப் வைக்கிறேன் மட்டும் சொல்லி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனால் எடுத்துக்கோங்க. ஓகே ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி 4 வச்சுக்கோங்க. 1 2 3. ஆனால் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இடத்துல டேஞ்சரஸ் இல்லாமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். எனக்கு பக்கத்துலேயே இத்தனை ட்ரைக் இருக்குது, பட் அத்தனை இருக்கிறது தான் பிரச்சனையே எனக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து பார்த்தீங்கன்னா 1 இப்படி வச்சுருங்க. 1 அதுக்கு மேலே 1 ஓகேங்களா. இப்படி மேலே வச்சு நீங்கள் செய்யணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 சுற்றி வச்சுருங்க, 2 லேயராக வச்சுருங்க. அதனால தான் 16 கேட்டு வந்தேன். ஸோ மிஸ்பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சிங்கன்னா 16 கரெக்டாக இருக்கும். ஓகே 1 2 ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு இழுத்துறவர் தான் பிரச்சனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அதில் எவன் வந்து சிக்க போகிறான்னு தெரில. எவனையாவது ஒருத்தனை வந்து இங்கே சிக்க வச்சிட வேண்டியதான். நினச்சி பார்க்கும் போதே மூச்சு முட்டுதியா. ஓகே விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். 1 2 இவன் ஒருத்தன் ஏறாவன். ஐயோ இவன் ஒருத்தன் கைஸ் சில்ட்ர பையன், சும்மா சின்ன பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். என்னடா நீ இருங்க கைஸ். ஐயோ இது தொட்டால் கூட வர மாட்டேங்குது ஆக்ஸு. ஓகே ஆக்ஸ் எடுத்து அடிப்போம். ஐயோ என்ன 105 லோலா. ஐயோ நான் சின்ன லோலாக இருக்கணும்னு நினச்சேன். ஓகே அம்பு விடுவோம். 1 இன்னும் ஒரே அம்பு இரா. ஓகே ஐயோ துப்பாதரி. ஐயோ காரி துப்பிட்டாலே காரி துப்புறானுங்க, சனியை முடிச்சானுங்க. ஓகே கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கிறேன். மீட் ஹைட் எடுத்துக்கலாமா? நம்ம ஹைடு தேவைப்படும். ஸோ உங்களோட ஹைட்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே தண்ணி சாக்கெடுக்குதா? ஏன் தண்ணி சாக்கெடுக்குது? ஓகே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் பண்ணுற வேலையை ஆரம்பிப்போம். நான் ஹெல்த்து இவ்வளோ குறைச்சி விட்டானுங்க. ஓகே இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2 இப்படி பக்கா வச்சா வேலை முடிஞ்சிச்சு. 1 2 அவ்வளோதான், வேறு லெவல் கைஸ். இப்போ நம்ம அப்படியே ஏறி இறங்கி இந்த டோர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டோன்னா ட்ரைக்குள்ளே மாட்டிப்போம். ஸோ இவ்வளோ தான் வேலை. ஆனால் இப்போ அவனை எவனை கூப்பிட்டு வரதான் நான் யோசிக்கணும். ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஒரு வேலையே. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக எனக்கு ஃபேவரட் ரெட் கலரில் இருந்தால் கண்டிப்பாக 1 தான் பிடிச்சிருப்பேன். பட் இவன் ப்ரௌன் கலர் சிங்கச்சாவாக இருக்கான். ஸோ தேவை கிடையாது, அங்கே இருக்க ஒருத்தனையே பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து தாண்டி கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். பட் அது வேலை செய்யுமான்னு தெரியல. அது பின்னாடி ஒருத்தன் டிலோ ப்ராசஸ் துரத்திட்டு வரான், சத்தம் கேட்குதா? அவனே அப்படி கொண்டு போய் 2 பேரும் சண்டை மூட்டி விட்டுறலாம். வெயிட் பண்ணுங்கள். அப்படி அவனுக்கு சண்டை போடுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைக்கு வந்து நம்ம அடிச்சு கூட்டுறலாம். ஓகே சண்டை மூட்டு ஐயோ 2 பேரும் அடிச்சுக்கோங்கடா. எங்கள் அடிச்சிக்கல போல இருக்கே. ஐயோ துரத்துறாங்க பின்னாடி. அவன் இருங்க பார்ப்போம். நான் கேட்குது சத்தம் எனக்கு கிளியராக. வரானே முட்டாரா. ஐயோ ஓட முடியல கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடவே முடியாது. அவள் தான் என் கதை முடிஞ்சு. ஹெல்த்தை பாருங்கள். ஆனால் தப்பிக்க முடியும் நம்மளால். இப்படியே உள்ளே போய்டுவோம். வெயிட் பண்ணு. ஓகே ஆனால் அவன் எனக்கு தேவையில்லை. உள்ளே கூட்டம் தான் அவனுக்கு கொண்டுடலாம் பேசாமல். அவனை கொண்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கான் அங்கே 90வது லெவலில், அவனை போய்ட்டு பிடிப்போம். ஏன்னா எனக்கு 50க்கு மேலாவது வேணும் லெவலு. எனக்கு கண்டிப்பாக 10வது லெவல் வேலையாகுது. ஏன்னா அங்கே இருக்கான். வெயிட் பண்ணுங்கள், அடிப்போம். ஓகே நம்ம அடிச்சிட்டோம். ஓகே அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிலோ ப்ராசஸ் அடித்து வம்பு இழுத்துட்டான். ஓ மை காட், அங்கே 90வது லெவலில் நினைக்கிறேன். அது எத்தனை லெவல் தெரில. பட் புதுசாக ஒரு ட்ரைக் எங்கேருந்து வந்திருக்குது. இந்த ட்ரைக் நான் பார்க்கவே இல்லையே கைஸ். அது என்ன கலர் வித்தியாசமாக இருக்குது கைஸ். அது என்ன ட்ரைக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ அடிச்சிட்டோம். ஐயோ அவன் வரான். ஐயோ இவனும் வரானே கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? இருங்க பேசாமல் இவனை மாட்ட வச்சுருவேன். நான் 10வது லெவலு, அதோட இவன் 10 லெவல் அதிகமாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷப்படுவேன். ஓகே ஏறி. ஓகே இப்போ அவனை பார்த்தீங்கன்னா சைடில் ஏற்றிடணும். இப்படி வாடா சைடில் வாடா. ஓகேடா வேறு லெவல் கைஸ். இப்போ இவனை வந்து நம்ம ஓடி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடணும். கோவத்தை குறைச்சிடணும். ஓடு. பார்த்தீங்களா இல்லையா 1 HP வச்சு 1v2 பண்ணிட்டுருக்கேன். ஓகே வேறு லெவல். ஓகே 2 பேரும் முடிச்சாச்சு. இன்னும் துரத்துறானே பிக்காளி பையன். ஓகே டே ஒன்று விட்றா கொஞ்சம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டி? ஓகே இப்படி சுற்றிட்டு வந்துடுவோம். இதுக்கு மேலே அவன் துரத்த வாய்ப்பே இல்லை. சத்தம் போயிடுச்சு கைஸ். இல்லை இப்போ இருக்கான்? இல்லை போயிடுச்சு. அவன் போயிட்டுருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைக்கை போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்கோட்டிக்ஸ் வச்சு அடித்து அன்கான்ஷியஸ் பண்ணி அப்புறம் டேம் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இத்தனை தடவை சொல்லி கொடுத்து நீங்கள் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. நான் அடித்து சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ உடைக்கிறானே இங்கே எவ்வளோ ஹெல்த் என்ன எத்தனை லெவல் ஃபஸ்ட்டு இவன் அங்கே 8000 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே 55. ஓகே டீசெண்டான லெவல் தான். பிடிச்சலாம். போய் நான் நார்கோட்டிக்ஸ் வந்து செஞ்சு எடுத்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் எத்தனை வந்துட்டுருக்கேன். ஓடுறா. ஓகே இங்கே ஒருத்தன் டோடோ. ஓகே நூறு இவனுக்கு பார்த்தீங்கன்னா காலில் அடிங்க. காலில் எல்லாம் முதுகில் அடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் அடிச்சுன்னா கொம்பு இருக்கும். ஸோ நார்கோட்டிக் வந்து ஆரோ தான் வேஸ்ட்டாக போகும். அவனுக்கு
இது ஏறாது. நான் காலில் ஏம் பண்ணி அடிக்கிற மாதிரி ஏம் பண்ணி அடிங்க. நீங்கள் அவனை சாவடிக்கணுன்னா சரி அப்படி தான் பண்ணணும். நீங்கள் தலையில் ஏம் பண்ணி அடிச்சிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ இன்னுமா டோப்பர் ரன் எடுக்கல இவன். ஓகே எடுக்கிறான் டோப்பர் ரன் எடுத்துட்டான். வேறு லெவல். அவ்வளோதான், ஆரோ வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான், வேறு லெவல் கைஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மெஜோ பெரி வச்சு டேம் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட பெரி இருக்கான்னு தெரியல. ஸோ பார்க்குறேன், வெயிட் பண்ணு. என்ன பெரி இருக்குது கைஸ்? மெஜோ பெரி இல்லை கைஸ் என்கிட்ட. இருங்க ஃபஸ்ட்டு இதை வச்சு டாக்ஸிக் வச்சு எனக்கு டோப்பரை ஏற்றி விட்டு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மெஜோ பெரி இருக்கான்னு தெரில. இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் பேரசார் வச்சு தான் ஹண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது வரதுக்குள்ளே ஏஞ்சிரு போகிறான். ஸோ டோப்பர் எவ்வளோ ஸ்பீடாக குறையுது பார்க்கல, பட் இருந்தாலும் போடலாம் வாங்க. ஐயோ சவுண்டை வச்சு போன்னு கேட்க மாட்டேங்குது எதுவுமே அவ்வளோ சரியா. ஓகே பேரசார் ஏதாவது வச்சுருக்கியா மெஜோ பெரி? காட்டுப்பாயில் நான் நினச்சேன் நிறைய இது பண்ணேன். இருக்கான்ப்பா 108 இருக்கான், வேறு லெவலு. ஸோ இப்போ இதை திருப்பி வச்சு என்கிட்ட ஸ்மூத்திங் மேம் இல்லை. ஸோ பழைய வீடியோ பார்த்தவங்களாம் தெரிஞ்சுருக்கோம். டோடோக்குள்ளே தான் நான் ஸ்மூத்திங் மேம் வச்சுருந்தேன். பட் நான் இங்கே வெளில போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்க போகிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ வந்து டோடோவை போட்டு தள்ளிட்டாங்க. அது கூட சேர்ந்து ஸ்மூத்திங் மேமாக போயிடுச்சு. நான் கிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு இருப்பேன் ஸ்மூத்திங் மேமை, பட் கிட்ட நான் இல்லாதனால ஸ்மூத்திங் மேம் போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சு டைம் பண்ணும். ஒன்றா ஏறுதுடா வெறுப்படா. இப்போ எப்போ ஏறுறது? ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம சேடல் வண்டி செஞ்சுட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோ வண்டி கிராஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு கேட்குறானுங்க. என்கிட்ட ஹைட் அவ்வளோவா இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹைட் வேட்டைக்காக ஆரோ தேவைப்படுது. வேட்டை எவன் இருட்டில் ஒன்றுமே தேரலானே எவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணில் போகிறான் அவனால் போட்டு தள்ள போகிறேன். ஓகே எங்கடா அது இருக்கான் பாருங்கள், யாரோ ஒருத்தங்க இருக்கானுங்க. யார் இது? பேரசாரா? ஓகே ரைட்டு. ஓகே இவனையும் அடிச்சிட வேண்டியதான். எத்தனை ஹெல்த்து பார்த்து தேவை 400 தான். நான் அழகாக அடிச்சிடலாம். 3 ஆரோவில் காலி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே ஹெட்ஷாட் அடிப்போம் ஒன்று, இப்போ முதுகில் ஒன்று. ஓகே பட்டுருச்சு, வேறு லோல். இப்போ இன்னொன்று போட்டால் காலி ஆகிடுவான். வேறு லோல்ரா. இப்போ 3 ஆரோ அடிச்சிருக்கோம். ஸோ 3 ஆரோ எடுக்க முடியுதான் ட்ரை பண்ணுவோம். ஆரோடா. ஓகே ஆரோ எடுக்க முடியல கைஸ். ஒரு ஆரோ கூட கிடைக்கல. ஒரு ஆரோ கிடச்சிச்சு கைஸ். போதும், இதே போதும், எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நான் இதே மாதிரி நான் கொஞ்சம் வேட்டையாகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை தடவை சொல்லி கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்படியே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா அது? ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வேட்டையாகிட்ருக்கேன். ஸோ அவனுக்கு சேடல் போட அவனே கோடலான்னு இருக்கேன். அதாவது இவனை கொண்டு இவனுக்கு சேடல் செய்யலான்னு இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. ஓகே போட்டு தள்ளியில் வேண்டியதான். ஓகே ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காலில் அடிக்கணும். காலில் ஓகே காலில் ஓகே காலில் ஏம் பண்ணேன். பட் காலில் படலை. போச்சு ஏங்க ஐயோ என்கிட்ட இது வேறு கிடச்சிச்சு. ட்ரைக் ஸ்டன் வேறு ஆகிட்டேனே. ஓகே இன்னும் ஒரு ஆரோ அவ்வளோதான்டா. வீட்டுக்கு போடா நீ. ஓகே இவனை மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்பாவிங்களை இன்னும் கொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக இவன் அப்பாவி கிடையாது. இன்னும் ஒரு சைடில் டென்ஷன் ஆகிட்டான் அந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஆரோ எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன டைம் பண்ணலாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஆஃப்டர் டைம் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு சவுட் அவுட் வந்துச்சுன்னா இன்னொருக்கும் கமெண்ட் பண்ணாமல் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக சொல்லுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சேடல் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ் இப்போ என்ன ப்ரோ பண்ணுறீங்க தான் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணிருக்கேன். இருட்டிலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன் கைஸ் நான். ஏன்னா இருட்டிலேயே அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வேகமாக சேடல் கிராஃப்ட் பண்ணிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் நான் ஆஃப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரெக்கார்டு ரொம்ப நேரமாக ஆகிட்டுருக்கு. பட் ஃபோன் ஹீட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் இதுக்குமா நான் ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ ஆஃப் பண்ணி அவன் டைம் ஆகும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சேடல் தான் நான் செய்ய போகிறேன். அவ்வளோ பெரிய ஒர்க்கே இருக்காது. ஸோ இப்போ தான் 20% ஆகிருக்கான். ஸோ எவ்வளோ நேரமாக டைம் ஆகிட்ருக்கான் தெரியுமா கைஸுவேன்? வெறுப்பு கைஸுவேன். ஓகே டோப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. பட் நான் இது கொடுத்துடலாமா? டாக்ஸிகன் கொடுத்துருவோம். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே மறந்துட்டேன்னா ஏஞ்சி உட்காந்துட போகிறான். வெறுப்பாக இருக்கும். ஓகே என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக ஆகிறாங்க? ஏங்க வெறுப்பாதுங்க சி. ஓகே இன்னும் கொஞ்சம் ஊட்டி விட்ருவோம். எதுக்கு வம்பு? ஓகே இதை ஊட்டி விட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே போய்ட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். சேடலை கிராஃப்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ் பஃப்லாம் இன்னும் இருக்குது. ஓகே அது இருந்துட்டு போகுது. டோப்பர் வேகமாக ஏறட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விடியவே ஆரம்பிச்சிச்சா விளங்கும்டா. ஓகே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்துட்ருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருந்து ப்ரோ வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ பார்க்கலன்னா நானும் வச்சுக்கிறேன் உங்களை. ஓகே ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்க. ஆனால் ஆர்க் வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு ஏன்டா ஆவரேஜ் டைம் வியூவே வராமல் நான் ஆர்க் வீடியோ போட்டு இவ்வளோ நேரம் போட்டுன்னு இருக்கேன். ஸோ சின்னதாக போடலான்னு நினச்சேன். பட் இந்த வீடியோ வந்து ஃபோர்ஸ் ஆகி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ ஆர்க் வீடியோ போட்டால் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, லைக்காவது பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சமாக அது மோட்டிவேஷன் கிடைக்கும். மோட்டிவேஷனே இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதான் ஓகேங்களா. அப்படிதான் போன விரும்பியும் அவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேம்குள்ளே அவ்வளோ போக முடியல. கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை லைக் பண்ணுறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ டைமாக இருக்கான் பாருங்கள், 4 மணி நேரம். ஓகேங்களா, நான் தூங்கி எழுந்துச்சி 4 மணி நேரம் 25 விளங்குச்சு. ஏதோ என்ன ஆச்சுன்னு தெரில, கிளிச் ஆகிடுச்சா இல்லை 4 மணி நேரம் போய் 22லேருந்து 25 தான் வந்திருக்கான். ஸோ என்ன கதைன்னு தெரியல. ஸோ நான் இன்னொரு வாட்டி தூங்கி எழுச்சிக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு தெரில, பக் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அந்த 4 மணி நேரம் இந்த 4 மணி நேரம் வந்து ஒழுங்காக ஏற்றி தோலைங்கடா. நிறைய வேண்டாம், ஒரு 40-50 போய்ட்டா கூட போதும்டா. கொஞ்சம் அதுமா நான் பொறுமையாக இருந்துக்கிறேன். ஓகே, பசியில் எந்திரிக்கிறான். மீட்டு வேறு இவ்வளோ தான் லாஸ்ட் ஸ்டாக்கு, மீட்டை வேறு வைக்கணும் நான். ஓகே, போய் பார்க்கலாம். இவன் என்னடா பண்ணுறீங்க? ஓகே ஏங்க பாருங்கள், 52 வந்துட்டாங்க. இன்னும் 52க்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமோ. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேடல் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வேலையை ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னும் சேடல் கிராஃப்ட் பண்ணல கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இருந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. பட் நான் இது பண்ணிட்டேன், என்னது ஸ்லீப்பிங் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் போயிடுச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். வெறுப்பாக இருக்குது கைஸ். சேராவன் இரா 35. ஆனால் நான் டேம் பண்ணும்போது தேடும் போது இவனா கிடைக்க மாட்டான். கண்டிப்பாக 10-15 தான் கிடைப்பானுங்க. ஓகே கைஸ், கொஞ்சம் இப்படியே வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வேட்டையாடி சேடல் கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். சேடலை கிராஃப்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். வேறு தனம் கைஸ். இப்போ அந்த பையன் என்ச்சா ரைட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரமாக டைம் ஆகிட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ தான் ஆன் பண்ணேன். பட் இதுக்கு மேலே அவன் டைம் ஆகிற மாதிரி தெரில. அவனே எதில் இருக்கான் நீங்களே பாருங்கள், 54 விளங்குதா. ஸோ இப்படி தான் அவன் போயிட்டுருக்கான். எதுக்கு எனக்கு எதாவது கிளிச் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ரொம்ப ஸ்லோவாக ஏற்றிருக்கான். ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அவன் டேம் ஆனவன் வரேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அவன் டேம் ஆகிட்டான். பட் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போது என்ன பார்த்தீங்கன்னா வெளில போய்ட்டு நான் டெலிபோர்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். சிட்டின் ஆர்மர் கொடுத்துருக்கான். பட் கிராஃப்ட் பண்ணுறது நிறைய கேட்பான். அதனால் இது இப்போதைக்கு தள்ளி வச்சுருவோம். ஸோ இப்போ என்னை வெளில டெலிபோர்ட் பண்ணி சேடல் மாட்டி எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எனக்குள்ளேருந்து வெறி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளில டெலிபோர்ட் பண்ணிட்டு நான் வரேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பையன் வந்துட்டான். ஸோ சேடல் வந்து எடுத்து மாட்டிடலாம், அவனை வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஏதோ இருக்கான் பாருங்கள் வாலாட்டின்னு. ஓகே, உள்ள சேடல் வச்சுரு. அவ்வளோதான் கைஸ், எரித்தானோ. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை ரைட் பண்ணலாம், எகிரி வச்சு ஒரே உட்கார். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஸ்வைப் பண்ணால் அப்படியே ரீசார்ஜ் பண்ணி நம்மளை அடித்தா பார்த்தீங்களா அதே மாதிரி ஓடுவான். பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது எதாவது டைனோ இடித்தா செம்ம டேமேஜ் போகும். 10வது வரைக்கும் நீங்கள் எதாவது விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் அதெல்லாம் அடிச்சுன்னா லூட்டெலாம் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து அதான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இருங்க, இதெல்லாம் முட்டலாம் பார்த்தா நின்ட்டான். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஓடி வரான். ஸ்டாமினா நல்லாவே இருக்குது போல். இதில் மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா சரியான வேகத்தில் இறங்கும். பட் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். பட் பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டாமினா இருக்குது. பட் ஸ்டாமினா நம்ம போட்டாகணும். இதுக்குள்ளே போயிட போகிறான். மறுபடியும் டெலிபோர்ட் பண்ணி வர வைக்கிற மாதிரி இருக்கும். இது உடைக்க தேவையில்லை, இது கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி வுட்டை எவ்வளோ எடுக்கிறான்னு பார்ப்போம். வுட்டு டேச்சு பெரியலாம் எவ்வளோ எடுக்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுற்றி இடி. ஓகே, 25 டேச் எடுத்துருக்கான் இதில். ஓகே, 62 டேச்சு. ஆஹா, பாருங்கள் 175 டேச்சு. அடம்பாங்க பாருங்கள், ஒரே சுற்றில் என்ன பார்த்தீங்கன்னா 262 டேச் எடுத்து கொடுத்துட்டான். ஓமே கார்டு. இருங்க கைஸ், இந்த மொத்த இடத்தையும் மொட்டை அடிச்சுட்டு வரேன். ஸோ எவ்வளோ எடுத்து கொடுக்குறான் நானும் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு பூரா வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். உடச்சிட்டு வந்துடுறேன். ஓய் கைஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து எனக்கு எவ்வளோ கிடச்சது பார்த்தீங்கன்னா இதுதான் லூட்டு. ஸோ எங்கே ப்ரோ டேச் விட்டுன்னு கேட்டால் அதெல்லாம் தூக்கி இதுக்கு ஸ்மித்தியில் வச்சிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா நார்கோட்டு வேரிஸ் வச்சுருக்கான். ஸோ அதை எடுத்துன்னு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது நார்கோட்டிக்ஸை கிராஃப்ட் பண்ணிடலாம். பட் கறி தான் இல்லை, கறி பார்த்தீங்கன்னா ஒரு 13 கறி இருக்குது. ஸோ இதை வச்சு பற்றி கிராஃப்ட் பண்ணிடலாம், ஓடு வர மாதிரி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இந்த இடத்துல முடிட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சமாவது ஊக்கப்படுத்துகிற மாதிரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க. அடுத்து என்ன டைம் பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஷவுட் அவுட் நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து உங்கள் பேரை சொல்லிட்டு போயிடுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷவுட் அவுட் தந்துடுறேன். ஸோ இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பங்கமாக முடிச்சு பார்ட் 9 வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ டாடா பாய், சி. ஒரு நிமிஷம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. பாய்.